மறுபடியும் வாசிப்போமா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதான் முதல்ல சொன்னேன். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, இயேசு எனக்காக பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்புறவங்க எத்தனை பேர் கைகளை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். கைகளை உயர்த்த பதிலா இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். சரி, இயேசு என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். பிறந்தார்னா என்ன அப்படின்னா, என் கூட சேர்ந்து கடகன வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்களுக்காக பிறந்திருக்கிறார். உங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். நீங்க சொல்லணும், எனக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். எனக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அப்ப எனக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அப்படியே நீங்க சேர்த்து சொல்லணும், என்னை பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாய் கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். என்னை மேன்மைப்படுத்த இயேசு பிறந்திருக்கிறார். என்னை ஆசீர்வதிக்க இயேசு பிறந்திருக்கிறார். என்னை சுகமாக்க இயேசு பிறந்திருக்கிறார். நான் தலை நிமிர இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக பிறந்த திருக்கருவே உமக்கு நன்றி. எனக்காக பிறந்த இயேசுவே உமக்கு நன்றி. நல்லா கவனிங்க, நான் சுருக்கமா படிக்கிறேன். முதல்ல ஒரு வசனம் வாசித்தோம், உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இயேசு என்ன பண்ணிருக்காரு? உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இரண்டாவது, எதற்காக பிறந்திருக்கிறார்? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ எதற்காக இயேசு பிறந்தார் என்று சொன்னால், அவரை நம்புகிறவர்களை பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாக, அவரை நம்புகிறவர்களை பிரகாசிப்பிக்க பண்ணும்படியாக இயேசு பிறந்தார் என்பது உண்மையும் சத்தியமா இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி என்ன? பிரகாசிப்பிக்க பண்றதுன்னா என்ன? பிரகாசிப்பிக்க பண்றதுன்னா என்ன? ஒரு வீட்டுக்குள்ள போறோம், இருட்டா இருக்கும் போது அங்க என்ன இருக்கு நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு என்னதான் தேவை? வெளிச்சம் தேவை. நமக்கு என்ன தேவை? வெளிச்சம் தேவை. அப்போ ஒரு மனுஷன் வெளிச்சத்துல இருந்தா அவன் தைரியமா இருப்பான். ஒரு மனுஷன் வெளிச்சத்துல இருந்தா அவன் நல்லா இருப்பான். எப்படி நல்லா இருப்பான்? பாதுகாப்பா இருப்பான், கவலை இல்லாம இருப்பான். அப்போ ஒரு மனிதனுக்கு வேண்டிய வெளிச்சமாக, அப்படி என்றால் ஒரு மனிதனுக்கு வேண்டிய ஆரோக்கியமாக, ஒரு மனிதனுக்கு வேண்டிய பணமாக, ஒரு மனிதனுக்கு வேண்டிய ஆசீர்வாதமாக, ஒரு மனிதனுக்கு வேண்டிய நல்ல அறிவாக, புத்தியாக, தைரியமாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பது உண்மை. அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் எது இல்லை என்று சொல்லுகிறீர்களோ அதுவாக இயேசு உங்களுக்கு பிறந்திருக்கிறார். நீங்க எந்த குறையில் இருக்கிறீர்களோ அந்த குறையை நிவர்த்தி செய்யும்படியாக இயேசு பிறந்திருக்கிறார். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும், அப்படின்னா என்ன? எப்படி சொல்லிருக்கணும் அந்த வார்த்தை? உலகத்திலே வந்து எல்லா மனுஷனையும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. எந்த மனுஷனையும் பர்టిక్యులரா சொல்லுது பாருங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா அந்த மெய்யான ஒளி. எந்த மனிதன் யார் அவரிடத்தில் வருகிறானோ அந்த மனிதன். அல்லேலூயா. யார் அவரை நம்புகிறானோ அந்த மனிதன். இப்ப சொல்லுங்க, நான் இயேசுவை நம்புறேன்றவங்களாம், நான் பின்னாடி ஒரு வார்த்தை சொல்ல போறேன், அதுக்கு தான் நான் அப்படி சொல்லிட்டு போறேன். என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க, என் கூட சேர்ந்து வாங்க. இப்ப நான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்காக இயேசு இரட்சகர் என்ன பண்ணிருக்காரு? பிறந்திருக்கிறார். அவர் வசனம் எதுக்கு பிறந்திருக்கிறார்? உலகத்திலே வந்து எந்த மனிதன் அவரை நம்புகிற மனிதனை பிரகாசிப்பிக்க பண்ணும் ஒளியாய் பிறந்திருக்கிறார். இப்ப சொல்லுங்க, அவரை நம்புகிற மனிதன் நான் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப எடுத்துக்கொள்ளுங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49 நம்முடைய 6வது வசனத்தை வாசிக்க போமா? யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும், நீர் எனக்கு தாசனா இருப்பது அற்ப காரியமா? அற்ப
ரொம்ப காரியமா இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தம் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்றார். இது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. எதுக்கு அப்படின்னா, யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும். அல்லேலூயா. காவலில் காக்கப்பட்டவர்கள் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறவங்க, சிறை வைக்கப்பட்டவர்களை சிறையிலிருந்து விடுதலையாக்கவும், யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும். என்னால முடியவே முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எவன் ஒருவன் தோற்று போனவனா இருக்கிறானோ அவனை தோல்வியிலிருந்து எழுப்பி விடவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார் என்பது இந்த வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இந்த மனுக்குலத்திலே சிறைப்பட்டிருக்கிறவர்களை விடுவிப்பதற்காக, என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி தோல்வியின் மனப்பான்மையில் இருக்கிறவர்களுக்காக, என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லி விழுந்து கிடக்கிறவனை எழுப்பும்படியாக நான் உன்னை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை. அதுதான் இயேசையா அங்கே யோவானிலே வாசித்தோம், லூக்காவிலே வாசித்தோம். உங்களுக்காக பிறந்திருக்கிறார். யாருக்காக? விழுந்து கிடக்கிற உன்னை எழுப்பும்படியாக, துவண்டு கிடக்கிற உனக்கு நல்ல வாழ்க்கையை தரும்படியாக, வெளிச்சம் இல்லாத இருக்கிற உங்களுக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக, விடுதலை இல்லாமல் சிறைப்பட்டு போயிருக்கிற உங்களை சிறையிலிருந்து விடுதலையாக்குவதற்காக இயேசு என்னும் ரட்சகர் உலகத்திலே வந்திருக்கிறார். வந்து தன்னை நம்புகிற எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கும்படியாக பிறந்திருக்கிறார். அதுதான் கர்த்தர் சொன்னாரு. தொடர்ந்து வாசிங்கன்னா கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுது. 23 அதே 49 23 வாசிங்க. 49 ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகள் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாயுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். அல்லேலூயா. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும், அவரை நம்புகிற மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் இயேசு இருக்கிறார் என்பது சத்தியம். நான் உன்னை இந்த உலகத்திலே சிறைப்பட்டு இருக்கிறவர்களை மீட்கும்படியாக இந்த உலகத்துக்கு அனுப்புகிறேன். நான் உன்னை இந்த உலகத்திலே வாழ்க்கையில நான் தோற்று போனேன், என்னால் எழுந்திருக்க முடியாது, நான் தோற்று போனவனா இருக்கிறேன். அடுத்ததா எனக்கு நான் எதிர்பார்த்திருப்பது நல்ல வாழ்க்கை அல்ல, நல்ல எதிர்காலத்தை அல்ல, மரணம் எனக்கு எப்பொழுது வரும் என்று சொல்லி நான் எதிர்பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி தோல்வியின் மனப்பான்மையிலே துவண்டு போய் இருக்கிறவனை எழுப்பும்படியாக, அவனுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை கொடுத்து, அவனுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, அவனுக்கு வேண்டிய தைரியத்தை கொடுத்து, அவனுக்கு வேண்டிய அறிவை கொடுத்து, அவனுக்கு முன்னேற வேண்டிய வாய்ப்பை கொடுத்து, அவனை முன்னேற்றி அவனை உயர்த்தி வைக்கும்படியாக ஒரு ஒளியாக இந்த உலகத்தில் நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து குறித்து பிதாவாகிய தேவன் சொன்னார். அவர் இயேசு தாவீதின் ஊரிலே நமக்காக வந்து பிறந்தார். எதற்காக என்று சொன்னார், அவரை நம்புகிற நாம் பிரகாசிப்பிக்கப்படும்படியாக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னார், எனக்கு காத்திருக்கிற நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அழகா சொல்லுது அங்க இந்த வசனம் 49 ஃபுல்லா 6ல இருந்து வாசிங்க. அது ஒண்ணொண்ணா இருக்குது. உன் மாம்சத்தை உன்னை ஒடுக்க நினைச்சவனுடைய மாம்சத்தை தின்றதுக்கு அவன் மாம்சத்தையே நான் கொடுப்பேன். ரொம்ப பயங்கரமாக அந்த வார்த்தை. இயேசு கிறிஸ்து என்ன, நீங்க வந்து அவர் சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க, அதனால ஒரு பாவமான கடவுள் நினைக்கிறேன். இல்ல, அவர் யுத்தத்தில் வல்லவர், பயங்கரமான பராக்கிரமசாலியார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஒரு யுத்தத்தில் பெரியவர், ஆலோசனை கர்த்தர். அவருடைய அறிவை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஞானத்தை புரிந்து கொள்ள எட்டாத ஞானம், எட்டாத அறிவு. ஐஸ்வர்ய சம்பனர், மகாவல்லமை உள்ளவர். உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை, நிகரான கடவுள் இல்லை, நிகரான சக்தி இந்த உலகத்தில் இல்லை, நிகரான ஆளுமை இல்லை, அரசர்கள் இல்லை, யாரும் இல்லை. அவரே நித்திய ராஜா, அவரே அரசாளுகிறவர், அவரே ஐஸ்வர்ய சம்பனர், அவரே ஞானத்தில் பெரியவர், அவரே அறிவில் பெரியவர், அவரே பரிசுத்தத்தில் மகத்துவமானவர். அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்க வணங்கி கொண்டிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. அதான் அவர் சொல்றாரு கடைசியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை இனிமே எவனும் ஒடுக்க முடியாது. எதனால? நான் வந்தபடினாலே. ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த பூமியில வந்தபடினாலே, உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணபடியாக வந்தபடினாலே,
நீயும் என்னை நம்பி என்னிடத்துல வந்தபடி. இயேசு வந்துட்டாரு, வந்த கணவரை நம்பி நாம வந்திருக்கிறோம். நீ வந்தபடினாலே ஆண்டவர் சொல்றாரு, இனிமே எவனோ உன்னை ஒடுக்க முடியாது, எவனோ உன்னை சிரமப்படுத்த முடியாது. உன்னை சிரமப்படுத்த விட மாட்டேன், ஒடுக்க விட மாட்டேன், எதுக்க விட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட், நான் கர்த்தர், நீ எனக்கு காத்திருப்பாய் என்று சொன்னார். நீ வெட்கப்பட்டு போவீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாசனை படிச்சிருமா? ஏசாயா 49 அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் 26. நீங்க வீட்டுல போயிட்டு இது முழுசா படிங்க. இயேசு வந்ததுனால நமக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்றத நீங்க முழுசா படிங்க. வீட்டுல போய் தெரிஞ்சுக்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிங்க. உன்னை ஒடுக்க தின்ன கொடுப்பேன், மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரின் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை. அல்லேலூயா. எனக்கு அப்படியே பூரிக்கிற அந்த வார்த்தைகளை கேட்கும்போது என்னன்னா, நான் உன் கர்த்தர் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்றார். எல்லாம் கேட்கிறாங்க, உன் கடவுள் என்ன, உன் கடவுள் எங்க, உன் கடவுள் எப்படிப்பட்டவர், நீ அவரை நம்பி என்ன நன்மை அடைஞ்சிட்ட. மாம்சமானவன் தான் கேட்கிறான். எங்க அம்மா கேட்கிறாங்க, எங்க அப்பா கேட்கிறாரு, எங்க அண்ணன் கேட்கிறான், என் தம்பி கேட்கிறான், என் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கிறான், இதெல்லாம் கேட்கிறாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இந்த பூமியில வந்தபடியே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை பார்த்து கேள்வி கேட்கிறவன்லாம் உன் கடவுள் தாயா உயர்ந்த கடவுள், உன் கடவுளை போல ஒரு கடவுள் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக அறிந்து கொள்வார்கள். நான் சொல்றேன், நான் உன் கர்த்தர், நான் உன் இரட்சகர், உன் மீட்பருமாய் இருக்கிறது. அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரா? அவர் எப்படி இருக்கிறாரு? இரட்சகர், காப்பாற்றுறது. அப்புறம் மீட்பருமாய் இருக்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீ அறிவாய். அல்லேலூயா. நான் சொல்றேன், நான் கர்த்தர், எனக்கு காத்து இருக்கிறவர்களுக்கு விட்டு போவது. 7ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் மீட்பர், அதின் பரிசுத்தரமாகிய கர்த்தர். நல்லா கவனிங்க, மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழிய காரணமாய் இருக்கிறவரை நோக்கி உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 6ஆம் வசனத்துல என்ன படிச்சோம்? காவலில் வைக்கப்பட்டவர்களை மீட்கும்படியாக இஸ்ரவேலில் யாக்கோபில் மீந்திருக்கிறவரை எழுப்பும்படியாக உலகத்தில் ஒளியாய் இயேசு வந்தார். உலகத்தில் இயேசு ஒளியாய் வந்தபடினாலே அந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி என்று சொல்லி அவரை குறித்து வேதம் சொல்லுகிறபடினாலே எந்த மனுஷன் அப்படின்னு கேட்கும் பொழுது அவரை நம்பி வந்த மனுஷன். அல்லேலூயா. எந்த மனிதன்? அவரை நம்பி வந்த மனிதன். அல்லேலூயா. அவனை பிரகாசிப்பிக்கும்படியா இயேசு வந்திருக்கிறார். அவரை நம்பி வந்தபடினாலே வேதம் சொல்லுகிறது, பிரைஸ் தி லார்ட், ராஜாக்கள் கண்டு எழுந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள். இயேசுவை நம்புகிறவனை ராஜாக்கள் கண்டு எழுந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள். அப்போ இயேசு என்ற இரட்சகர் நமக்குள்ள வந்ததுனால நமக்கு எவ்வளவு பெரிய மேன்மையை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனை பார்த்து ராஜாவே எழுந்திருப்பார் நான் சொல்றேன். பிரபுக்கள் வந்து இவர் போய் வணக்கம் சொல்ல தேவையில்ல, பிரபுக்கள் மந்திரிமார்கள் வந்து இவருக்கு வணக்கம் சொல்லுவாங்கன்னு சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு பெரிய அப்படின்னா லிட்டரலா ராஜா நம்மளை பார்த்து எழுந்திருப்பான், பிரபுக்கள் மந்திரிமார்கள் வந்து வணக்கம் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னாலும் நீ இழந்த மதிப்பு மரியாதை உன்னை தேடி வரும். இந்த உலகத்துல யாரும் மதிக்காத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஒருத்தரை நான் மதிக்கிறது இல்லை அப்படின்றீங்களா? இந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்க கேட்டு விசுவாசிங்க. இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டாரு. உலகத்துல வந்து எந்த மனுஷனை எப்படி என்றால் அவரை நம்பி வந்த மனுஷனை பிரகாசிப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனபடினாலே உங்களை எல்லாரும் இன்னும் மதிப்பாங்க.
அல்லேலூயா. இவங்கெல்லாம் நம்மளை மதிப்பாங்களா? இவங்கெல்லாம் நம்ம நிகராகுமா? இவங்கெல்லாம் நம்மளுக்கு மதிப்பு தருவாங்களா அப்படின்னு யோசிச்சிருந்த உங்களுக்கு ஆண்டவர் மதிப்பையும் மரியாதையும் உங்க வாழ்க்கையில கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்த, நீ விரும்புகிற மதிப்பையும் மரியாதையும் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். இது கர்த்தருடைய வார்த்தை, இது என்னுடைய வார்த்தை இல்ல. இதை நம்பினா அப்படியே நடக்கும். நான் முதல்லயே சொல்லிட்டேன். வார்த்தையில் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். முதல்ல அவர் வார்த்தையை கொடுப்பார். இன்னைக்கு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தை கொடுக்கிறாரு? நீ இழந்த மதிப்பையும் மரியாதையும் கர்த்தர் உனக்கு திருப்பி தரார். அல்லேலூயா. அது எப்படி இழந்தியோ பரவாயில்ல, அந்த மதிப்பு மரியாதை கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ பரவாயில்ல, ஆனா நினைச்சிருக்கீங்க, நானும் இந்த சபையில, நானும் இந்த கூட்டத்துல, நானும் இந்த இடத்துல ஒரு முக்கியஸ்தனா இருக்கணும். பணத்தை தான் மதிப்பாங்க, வசதியை தான் மதிப்பாங்க, பணத்தை தான் தேடி வருவாங்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா என்னவோ தெரியாது, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வேலை பணம் இருந்தாதான் உங்களை மதிப்பாங்க அப்படின்னு நிலைமை இருந்தா கர்த்தர் அந்த பணத்தை கொடுத்து உங்களை மதிக்க வைப்பார். வசதி வாய்ப்பு இருந்தாதான் நீங்க மதிக்கப்படுவீங்க, நீங்க உங்களுக்கு மரியாதை கிடைக்கணும்னா அந்த வசதி வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் கர்த்தர் கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. 15 வசனம் படிங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தர். அப்போ உலகம் முழுதுக்கும் தன் பையன் வந்து கேடு கெட்டவனாக கெட்டவனாக தெரிந்தாலும் பெற்றெடுத்த தாய்க்கு அவன் பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டான். அப்படிப்பட்ட தாயே வந்து ஒரு பிள்ளைய வந்து பெற்றெடுத்தவரே, நீ இருக்கிறத விட நீ சாகிறதே மேல் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை வந்து நம்மளை கொண்டு வந்து சொல்லி நிறுத்தி, ஏன்டா இந்த பூமியில நம்ம பிறந்தோம், எதுக்குடா இந்த பிறப்பு, எதுக்குடா இந்த வாழ்க்கை, எதுக்கு இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற நிலைமையில போய் நிக்கிறதுன்றதுலாம் வந்து சாதாரண மனநிலைமை இல்லை. ஆண்டவர் சொல்ற, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவளால் மறக்க முடியுமா? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, கவலைப்படாதப்பா, உங்க அம்மா உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கல. ஆமென். ஆனால் அவளை காட்டிலும் ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயை விட, உன் தகப்பனை விட, உன் சொந்த பந்தத்தை விட, உன் நண்பனை விட, எல்லாரையும் விட ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன், நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன், நீ நல்லா இருக்கணும் நான் ரொம்ப விரும்புறேன். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ பயப்படாத, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது, உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். அடுத்த வசனம் பாருங்க, பிள்ளைல தானே நினைக்கிற, உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். அல்லேலூயா. எதுவுமே இல்லைன்னு, இதெல்லாம் இல்லைன்னு தானே நீ உன்னை வந்து சுட்டு காட்டுறாங்க. உன் குமாரன் வருவான், உன் குமாரத்தி வருவான். அல்லேலூயா. அது எப்படி வருமோ ஏதா வருமோ தெரியாது, ஆனா வரும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், ஆனா வாய்க்கால்கள் நிரப்பப்படும். மழை வந்தா தானே ஏரியில தண்ணி வரும், ஏரியில தண்ணி வந்தா வாய்க்கால்ல தண்ணி ஓடும். அல்லேலூயா. காவால தண்ணி போனோம்னா என்ன பண்ணணும்? மழை பெய்யணும். மழை பெய்ஞ்சாதான் என்ன பண்ணும்? ஏரியில தண்ணி வரும். ஏரியில தண்ணி இல்லாம காவாயில எப்படி தண்ணி ஓடும்? ஆண்டவர் சொல்றாரு, மழையும் வராது, ஏரியில தண்ணியும் வராது, ஆனா வாய்க்கால் என்ன பண்ணும்? காவாயில தண்ணி ஓடும். எப்படியா? அதான் சொன்ன, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்க விளக்கப்பட்டது. அல்லேலூயா. எப்படியாவது நடக்கையா, எப்படி நடக்கலாம் தெரியாது, எப்படியாவது நடக்கும். நான் எதையும் நம்பல. ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்க விளக்கப்பட்டு போவதை ஆண்டவர் சொன்னார். நான் சொல்லுங்க, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்க விளக்கப்பட்டு போகுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறேனா வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஆறுதலான வார்த்தை பாருங்க. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறது இல்லை, நீ கவலைப்படாத, என் உள்ள கையில உன்னை நான் வரைஞ்சு வச்சிருக்கேன். நீ எங்க இருக்கிற? உன்னை ஒரு கரு சுமந்துச்சு இல்லையா, அந்த ஒரு வயிற்றுல இருந்து வந்த இல்லையா, நீ வந்து ஒரு உடம்புல இருந்து வந்த இல்லையா, அதுவே உன்னை வெறுத்து தள்ளும்போது கவலைப்படாத, நீ எங்கேயும் இல்லையா, உள்ளங்கையில இருக்கிற.
அல்லேலூயா. அவங்க வெறுத்து தள்ளிட்டாங்கல்ல, இப்ப நீ எங்க வந்துட்ட? எங்க வந்துட்ட? இப்ப நீ உள்ளங்கையில வந்துட்ட. இதெல்லாம் எதனால நடந்தது? இயேசு வந்ததனால நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரா உங்களை வெறுத்துட்டாங்கன்னா, யாரா உங்களை ஒதுக்கிட்டாங்கன்னா, யாரா உங்களை வந்து மோசமா பேசிட்டாங்கன்னா, உடனே நினைச்சீங்க இப்ப நான் அவங்க கிட்ட இருந்து எங்க போயிட்டேன்? நானு இயேசு கிறிஸ்துவுடைய உள்ளங்கைக்கு நான் போயிட்டேன். நமக்கு அல்லேலூயா. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. இதெல்லாம் நீங்க படிக்க சொன்னது காரணம் இதுதான். ஏன்னா இதில் இந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. இதை நம்பினால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். இது வரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்தின அந்த வறுமை, தரித்திரம், இல்ல ஏதாவது வியாதி, மலடு எதுவா இருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல அது எல்லாம் புறப்பட்டு போயிடும். இந்த வருஷத்தினுடைய முடிவில் என்ன பண்ணலாம்? உன்னை விட்டு போவோம், உடம்பை விட்டு போவோம், உன்னுடைய வீட்டை விட்டு போவோம், உன் வாழ்க்கை விட்டு போவோம், உன் வேலையில உன்னை எதிர்த்து நிற்கிறவன், அது கஷ்டப்படுத்தி உன் முன்னேற்றத்தை தடை பண்ணி கொண்டிருந்தவன், அவன் தானா போவான். அல்லேலூயா. அது எல்லாம் உன்னை விட்டு போகும். ஏனென்றால் உலகத்திலே வந்து எந்த மனுஷனை, அவரை நம்பி வந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளி அது. அல்லேலூயா. அவரால் எல்லாம் நடக்கும். அடுத்தது, உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பா, அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருவார்கள். நீ அவர்கள் எல்லாரும் ஆவரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ? பயங்கரமான வார்த்தை அது. ஆண்டவர் சொல்லு, என் ஜீவனை கொண்டு சொல்றேன். ஏய் பாரு, எல்லாரையும் நீ போட்டு அப்படியே போட்டு மென்னு சாப்பிட்டு முடிக்கிறவன்ற ஆண்டவர். உன்னை கஷ்டப்படுத்தினவன், உன்னை ஒடுக்கினவன், உன்னை ஒரு வழி பண்ணவன் எல்லாரையும் மென்னு சாப்பிட்டு முழுங்கி ஏப்ப விட்டு ஆண்டவர் சொல்ற, எல்லாரும் நீ ஆபரணமா செஞ்சு நீ போட்டுப்ப, அந்த அளவுக்கு நான் கூட இருப்பேன் என்று சொல்லி என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தபடியா, அப்பொழுது வனாந்தரங்களும் உன் வழியிடங்களும் வனாந்தரங்களும் உன் பாழிடங்களும் நிர்மலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாய் இருக்கும். உன்னை விழுங்குகிறவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகளற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள், இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படி விலகிருங்கள் என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். அப்பொழுது நீ இவைகளை இவர்களை எனக்கு பிறந்தவர் யார் என்று நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வார். இதோ ஜாதிகளுக்கு நேராக உன் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக உன் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வார். அல்லேலூயா. இன்னும் கூட என்ன நம்பிட்டு இருக்கிற பாரு, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். கண்களை மூடி நோக்கி பார்ப்போமா?